ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன்ஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்காரிதம் மேக் பண்ணோம் அப்படின்றத இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அல்காரிதம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை செய்யணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதர் ஆக்டிவிட்டீஸு பாத் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ இதில் வந்து 1 or 2 ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்குக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி கோடிங்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அல்காரிதம் வந்து ஸ்டெப்ஸை நம்ம மேக்கப் பண்ணுறது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்கப் பண்ணணும். ஸோ காமனான அல்காரிதமே மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு அதை அடாப்ட் ஆகும். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்பைலர் அண்ட் கம்ப்யூட்டரோட யூசேஜ் பொறுத்து நம்ம அதை மேனிப்புலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அல்காரிதத்தில் அதை ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டெப்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா அதை பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அதை ஓவராலாக என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்ரூட்டீன்றது ஷார்ட் டேர்ம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஓவரால் பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த சப்ரூட்டீன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே சப்ரூட்டீனா வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்ம செட் ஆஃப் கோடிங்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபார்முலேட் பண்ணி அந்த கோடு வந்துட்டு போய் கேட்குறப்பெல்லாம் இந்த டாஸ்க்கு தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற அல்காரிதமிக் ஸ்டெப்பாக டிஃபைன் பண்ணுறது தான் சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ரூட்டீன்ஸை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதோட பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமே. ஸோ பேர் தான் வந்துட்டு சப்ரூட்டீன் தான், பட் ஆனால் அதை ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன்ஸில் உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஐடியா கிடைக்குதோ ஸோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ யார் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வந்துட்டு ஸ்டெப்ஸ் வந்துட்டு வருதோ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு சொல்லுங்கள். அதில் வந்து எது வந்து சப்ரூட்டீனு, நார்மல் ஸ்டேட்மெண்ட் எது, அதை ஏன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த டாப்பிக்கில் ஆக்சுவலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ரூட்டீன்ஸ் தான். ஸோ இல்லைனா அந்த சப்ரூட்டீன்ஸ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே என்ன டேர்மில் வந்து நம்ம சொல்கிறோம்னா யூனிட் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ யூனிட் ஆஃப் கோட்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இந்த செட் ஆஃப் கோட்ஸ் வந்துட்டு பல வகையில் ஒர்க் ஆகும். நார்மலாகவே ஒரு ஃபங்க்ஷன்னாலே அதில் ஒரு இன்புட் இருக்கணும், ஒரு அவுட்புட் வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த இன்புட்டை வாங்குறதுக்கும் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் C++ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ வேரியபிள்ஸ்ன்றது ஒரு அடையாளக்கூறா. ஃபார் எக்ஸாம்பிள் A = 10 அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ A அப்படின்றது ஒரு நேமிங் வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கு ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம் 10ன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்ற பர்சன்ட்டை போய் கேட்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன வேல்யூஸ் இருக்குன்னா 10ன்ற வேல்யூஸை அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்களே. ஸோ இது இன்புட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கேல்குலேட் ஆன பிறகு அது ஃபைனலாக ஒரு அவுட்புட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நார்மலாகவே சீக்வன்ஸ் ஆஃப் இன்புட் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் அவுட்புட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலனா எனக்கு கமெண்ட் செஷன்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். எப்படி வந்துட்டு அல்காரிதமிக் ஃப்ளோவில் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குற மாதிரி A = 24 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக அந்த 24 அப்படின்னு தனியாக ஒரு வேல்யூஸை சொன்னோம்னா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24ன்ற வேல்யூவை A அப்படின்ற ஒரு நேமிங் வேல்யூஸுக்கு நேமிங் ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங் வேல்யூஸ் டு நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே A வந்துட்டு இங்கே என்ன டேர்மில் கொடுக்குறாங்கன்னா டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதை வந்துட்டு வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து அதை என்ன பேரில் இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் அப்படின்றது இங்கே ஏன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். A ஹாஸ் அ வேல்யூ வாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தோன்னே தெரியுது 24 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஸோ இங்கே நான் டிஃபைன் பண்ணுற ஆளை வச்சு நான் இவர்கிட்ட இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்ல முடியாது. ஒரு அதை பார்த்துட்டு சீயிங் த புக் ஹீஸ் அ தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை அவர் பார்த்து ஹீஸ் அ தீஃப்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பர்சன் பார்த்து பார்க்குறப்போ வந்து ஹீஸ் அ குட் பர்சன் பேட் பர்சன் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஒன்லி when you access that person அப்போ தான் வந்து தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் டெஃபினேஷன் ஆர் நாட் எக்ஸ்பிரஷன்ஸ். அதே சமயம் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு டெஃபினேஷனுக்கு உரியதும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வேல்யூஸ் வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம். பட் ஆனால் மேபி ஆன் டைமில் அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணுறப்ப சேஞ்ச் ஆகும். அதனால தான் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் ஆர் நாட் ட்ரீட்டட் ஆஸ் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறத தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்டிங் சின்டாக்டிக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிஸ்டிங் சின்டாக்டிக் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஒரு கோடில் வந்துட்டு இங்கே A = 24 அப்படின்றது அந்த வேல்யூஸ் வந்து ஃபிக்ஸடாகவும் இருக்கலாம், லேட்டராக அந்த என்ன பண்ணலாம் வந்துட்டு சேஞ்சும் ஆகலாம். ஸோ அது ஒரு பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ அதான் வந்துட்டு இங்கே சின்டாக்டிக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஃபர்தர் மோர் வந்துட்டு நம்ம நெஸ்டட் டைப்லேயும் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்றது ஒரு டெஃபினேஷன், அதுக்கு ஒரு வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த வேல்யூஸ் வந்துட்டு மேபி டெஃபினேஷனோட வேல்யூஸாக இருக்கலாம். டெஃபினேஷன் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா கோடிங் போக போக அது சேஞ்ச் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினேஷன் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் கிடையாது, எக்ஸ்பிரஷன் வந்துட்டு டெஃபினேஷன் கிடையாது அப்படின்ற லைனை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுக்குறப்போ இதுதான் எக்ஸாக்டாக ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதேமாதிரி எக்ஸ்பிரஷன் எப்போவுமே இந்த டெஃபினேஷனுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இதை ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க டீச்சர் வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டர் டீச்சர் இந்த கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளாஸ் டீச்சர் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கம்ப்யூட்டர் டீச்சர்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸை வச்சு அவங்கள டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. மேபி அவங்க வந்துட்டு ஆப்சென்ட் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஆப்சென்ட் ஆகிறப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷனை யாருக்கு டிஃபைன் பண்ணுவாங்கன்னா இன்னொரு டீச்சருக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு டெஃபினேஷன்றது கம்ப்யூட்டர் டீச்சர் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் சிச்சுவேஷன் வரப்போ என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அந்த எக்ஸ்பிரஷன் இன்னொரு ஆள் கையில் டெஃபினேஷனாக மாறுது. ஸோ இதான் அங்கே ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்டில் இருக்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுவோம் நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேட்டர் டாப்பிக்கில் கீழே இருக்குது. ஸோ அதில் பவர் ஆஃப் A, B அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸை ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பவர்ன்றது ஃபங்க்ஷன் நேமு, நமக்கு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், A and Bன்றது அதை வேரியபிள்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு பேராமீட்டர்ஸ். அந்த A and Bக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப் அண்ட் வித் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஷார்ட்டாக சொல்கிறேன். ரெக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எது தேவை, ஒரு கண்டிஷன் ஃபங்க்ஷன் செயல் பண்ணால் என்ன தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. B is greater than or equal to 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ Bன்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் நீங்கள் எந்தாச்சும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது வந்து greater than 0வாக வந்துட்டு இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண A to the power of B அப்படின்றத கேல்குலேட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அசியூம் பண்ணிப்போம் Aக்கு வந்துட்டு 2 அண்ட் Bக்கு வந்துட்டு 3 அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். அசியூம் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு B is greater than or equal to 0ன்ற கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரவுண்டும் இது செக் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு செக் பண்ணுறப்போ லாஸ்ட் ரவுண்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு ஆகும். ஏன்னா வந்து லாஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டில் A star B A of B minus 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டும் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுது, கால் ஆகுது. ஸோ நான் இங்கே ரிட்டர்னுக்கு கீழே லெட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்னா வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரிகர்ஷன் டைப்பில் இந்த ஃபங்க்ஷன் இருக்கட்டும். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு POW பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள்ஸ் பேர் A, B Bன்னு சொல்லிட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அசியூம் பண்ணியிருக்கோம் 2 Aக்கு வந்து 2 Bக்கு வந்து 3ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது கண்டிஷன் உள்ளார செக் பண்ணோம். B வந்துட்டு ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு நம்ம கையில் இப்போ லேட்டஸ்ட்டாக 3 இருக்குது. ஸோ அப்போது எல்ஸ் கண்டிஷனுக்கு போய்டும். எல்ஸ் கண்டிஷனில் ஒவ்வொரு டைமும் Aயோட வேல்யூ மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் Aக்கு வந்து 2ன்னு இருக்கும். 2 ஸ்டார் 2 ப்ராக்கெட்டில் வந்துட்டு B minus 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. B minus 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 minus 2 வந்துட்டு 2ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே வந்து ஸ்டாருக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் A ஆஃப் B minus 1ன்றது அந்த வேல்யூ திரும்பி அந்த லெட்டருக்கில் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Aக்கு வந்துட்டு 2ன்னு சொல்லிட்டு இருக்கும், Bக்கும்
2ன்னு சொல்லிட்டு வரும். ஏற்கனவே வந்துட்டு எல்ஸில் 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2வோட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அடுத்த ரவுண்டில் இருக்கிற 2 வந்துட்டு மல்டிப்ளை ஆகும். இப்போ 2 * 2ன்றப்போ இதோட வேல்யூ இங்கே 4ன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை ஆகிக்கும். ஆனால் இங்கே பவர் ஆஃப் இதில் மட்டும் 2னே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ரவுண்டில் வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அந்த ஸ்டார் வந்துட்டு என்ன இப்போ மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் இங்கே ரிகர்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் இங்கே வந்து ஆக்சுவலாக தியரட்டிக்கல் கான்செப்ட் தான் இப்போ சொல்கிறேன். இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு லேட்டராக வந்து நான் தனி வீடியோவாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேராமீட்டர் வித்தவுட் டைப் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எந்த டேட்டா டைப்ஸும் வந்துட்டு நம்ம கொடுக்கல. ரேதர் மோர் நம்ம ஜஸ்ட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இங்கே பேராமீட்டர் வித்தவுட் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட். இப்போ லாஸ்ட் ரவுண்டில் நான் 0 பிக்கு வந்துட்டு மைனஸ் ஆகிறப்போ லாஸ்ட் ரவுண்ட் 0 வரும். 0 வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை ஆகிக்கும். ஓகே. ஸோ நம்ம இதே இது வந்துட்டு நான் சில சமயம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இங்கே இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷனில் இன்டிஜர் டைப்னா இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இன்ட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்துட்டு இந்த இன்டிஜர் டைப்பில் தான் மல்டிப்ளை பண்ணால் ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸில் நீங்கள் கொடுத்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேராமீட்டர் வித் டைப் அப்படின்றது சேம் கோடு தான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவருக்கு பக்கத்தில் ஏ என்ன டைப்பில் இருக்கணும், பி என்ன டைப்பில் இருக்கணும், ரிசல்ட் என்ன டைப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. சேம் ப்ராசஸ். பட் ஆனால் இங்கே என்ன கண்டிஷன்னா இன்ட்டுன்னு சொல்லிட்டு ஐஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்னா இன்டிஜர். ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ்னால் வந்துட்டு இப்போ 90.80ன்னு சொல்ல முடியாது. 90, 91 சொல்லிட்டு முழுமையான நம்பரை தான் நம்ம கொடுக்க முடியும். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸில் இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் தான். ஆனால் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன டைப்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அந்த டைப்பில் வந்துட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். அப்படி நம்ம கொடுக்காம நம்ம வேறு வேல்யூஸ் கொடுத்தோன்னா அது எரர் மெசேஜ் காட்டும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டி அனோட்டேட்டிங் த டைப்ஸ் கேன் ஹெல்ப் வித் டிபையிங் சச் அன் எரர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, சில சமயம் நமக்கு இந்த டைப்பில் இருந்தால் தான் கேல்குலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றப்போ அந்த டைப்பை நம்ம கொடுத்தாகணும். இல்லைன்னா கம்பைலர் என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே இந்த லெட் ரெக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். லெட்டுன்றது இஸ் அ கீவேர்ட். ஸோ டெஃபினேஷனை வந்துட்டு செய்யின்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரெக் அப்படின்றது நம்ம ரிகர்ஷன் டைப்பில் நம்ம யூஸ் பண்ணோம். திரும்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திரும்பி கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம லெட் ரெக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இல்லை நார்மலான ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா லெட்டுன்னு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க லாஸ்ட் லைனில். ஓகே. ஸோ இங்கே கீழே ஒரு சாம்பிள் சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே லெட் ரெக்குன்னு கொடுத்து FN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் A1, A2 அண்ட் ஸோ on to AN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அங்கே n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்துட்டு என்ன வேல்யூஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸுக்கு அதோட ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் வந்துட்டு இந்த சைடில் இருக்க LHS ஈக்குவல் டு RHSன்ற மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் வந்து ஒரு சின்டாக்ஸ் வந்து ஒரு அவுட்லைனாக வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் அதை ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் வந்து இது மாதிரி தன்னைத்தானே கூப்பிட்றத ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேக்டோரியல்ன்றதும் நம்ம இங்கே வேல்யூஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 5 × 4 × 3 × 2 × 1 சொல்லிட்டு அது மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வேல்யூஸ் என்ன அப்படின்றது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இதில் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது, இதில் வந்து பேராமீட்டர் வித் டைப்பா வித்தவுட் டைப்பா அப்படின்றத இதில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சின்டாக்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. x gives y, x1 gives x2 gives y and x1 to xn gives y அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே x gives y அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸு கையில் என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ அது yக்கு அவுட்புட்டாக வந்துட்டு வரும். ஸோ அப்போ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா x1ல் இருக்கிற இன்புட் அடுத்தது x2க்கு போகும். x2ல் இருக்கிற இன்புட் gives தி ஃபைனல் அவுட்புட் y அண்ட் அதே மாதிரி தான் லாஸ்ட்டு கான்செப்டும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. x1 gives 2xn and gives yன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு வேரியபிள் வந்து இஸ் கன்சிடர் ஆஸ் அன் அவுட்புட். ஃபைனல் ஒன் இஸ் கன்சிடர் ஆஸ் அன் அவுட்புட். ஸோ ஆல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினேஷன், தேர் இஸ் நோ டைனமிக் டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக்னா ஃபிக்ஸடாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள். Thank you.